ஜிஎஸ்டின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு வட இந்தியாவில் பேர் வந்து கப்பர் சிங் டேக்ஸ். கப்பர் சிங் டேக்ஸ் என்னென்னா, இப்போ லாரி ஒன்று போகுதுன்னா அங்கே ஒருத்தர் தலைப்பா கட்டுன்னு கத்தி பொருளை பின்னாடி போட்டு இப்படி இப்படின்னு என்னென்னா கப்பத்தை கட்டிட்டு அப்புறம் லாரி எடுத்துன்னு போ அப்படின்னு இது மிரட்டி துட்டு வாங்குறது கிட்டத்தட்ட அந்த மாதிரி போடப்பட்டது தான் இந்த ஜிஎஸ்டி. ஏன் இதை நான் அவ்வளோ மோசமாக சொல்லணும்னா, 28% விழுக்காடு ஒரு சில பொருளுக்கு நீங்கள் வாங்கினீங்க, 18% ஒரு சில பொருளுக்கு வாங்கினீங்க. அந்த 18% பொருள் வாங்கினதில் இன்சூரன்ஸும் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது மக்கள்கிட்ட 8 வருஷமாக தீபாவளி கிடையாது, 8 வருஷமாக நவராத்திரி கிடையாது, திடீர்னு இந்த வருஷம் தான் நவராத்திரி வந்து இப்படி இப்படி பரதநாட்டியம் டான்ஸ் ஆடுறாங்க. ஏன் என்னன்னா, உங்களை விட ஒருத்தர் மக்கள் விரோத போக்கில் சூப்பராக இருக்கார் ட்ரம்ப், அவர் பேர். எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல, பொருளாதாரத்தை பற்றியும் கவலைப்படுறதில்ல, ஓட்டு போட்ட மக்களை பற்றியும் கவலைப்படுறதில்ல. எதையோ அந்த நேரத்தில் பேசி கீசி ஒரு அரசியலில் பண்ணி ஜெயிக்கிற அந்த வித்தை தெரிஞ்சவர் உங்களை மாதிரி. அந்த வித்தகார தம்பி என்ன பண்ணுறப்பல அவருக்கு தெரிஞ்சதை போட்டோன்னா இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருட்கள் தேக்கம் அடையக்கூட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. நம்மளோட துணிமணியிலேருந்து ஆரம்பித்து நம்மளோட ஏற்றுமதி என்பது இன்றைக்கி ஒரு சவாலை சந்திக்கிறது. அப்போது சவாலை சந்திக்கும் போது அந்த பொருள்லாம் விற்குமானே தெரியாது. இந்த பொருள்லாம் தேங்கிச்சுன்னா பொருளாதாரம் இன்னும் மோசமாக போயிடும். அந்நிய செலவாணியில் இந்தியா அடி வாங்கும். இந்தியா அடி வாங்குச்சுன்னா அப்போ இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் கீழே போயிடணுன்னே இதற்கு எதனா செய்யணும். அதை சரி செய்வதற்கு தான் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த வரிச்சுமையை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வரி தீவிரவாதத்திலிருந்து